ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தோட டீமெரிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் இது டீமெரிட்ஸ் இருக்குது. அந்த டீமெரிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற குறிப்பு வந்து ஜீரகத்தை பற்றி வாங்க. ஜீரகம் பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மசாலா ஐட்டம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பட் இதில் இருக்க டீமெரிட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பொருள் நல்லது அப்படின்ட்டு ஓவராகவும் எடுக்கக்கூடாதுங்க. ஜீரகம் எல்லாத்துலேயும் ஜீரகம் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப ஓவராக போய் அதில் என்னென்ன டீமெரிட்ஸ் ஆகும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரமான ஐட்டமோ இல்லை ஏதாவது மசாலா ஐட்டம்லாம் தயாரிக்கும் போது ஜீரகத்தை ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது செரிமானத்தை நல்லாவே சரி பண்ணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத அது வந்து நச்சுக்களையும் வெளியேற்றுங்களாம். அதுக்காக இந்த ஜீரகத்தை உபயோகப்படுத்துவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி குடிப்பாங்க. அது தப்பு இல்லை, உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஆனால் நோய்க்காக ஜீரகத்தை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரகத்தை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பிறகு அந்த ஜீரகத்தை வாயில் போட்டு மெல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஜீரகத்தை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வந்து காரம் வந்து மிகவும் உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிகமாக ஜீரகம் சாப்பிட்றவங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிடிட்டி இருக்கிறவங்க ஜீரகத்தை கொஞ்சமாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக ஜீரகம் சாப்பிட்டா அடிக்கடி ஏப்பமும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாகவே நீங்கள் வந்து அதிகமான ஜீரகத்தை பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரகத்தில் இருக்க எண்ணெய் எளிதில் வந்து அதிகமான அளவில் ஆவியாவதால் அது வந்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கப்படுகிறதாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வந்து அதிகமான ஜீரகம் எடுக்கக்கூடாதுங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரத்தப்போக்கை அதிகமாக ஏற்படுத்துங்களாம். அதனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஜீரகத்தை கொஞ்சமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த சமயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கொள்கிற இந்த ஜீரகம் வந்து அளவோடு எடுத்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிலையும் நீடிக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்போடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க.